ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு பவிஸ் கதை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பர் சிங்கர் சீசன் 11 அடுத்த கண்டஸ்டண்டான நம்மளோட தீஷதனா தாங்க. ஆக்சுவலாக தீஷனாவை பற்றி சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மா வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடியே இலங்கையிலேருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் தான் 30 வருஷமாக அந்த முகாமில் தான் இப்போ வரைக்கும் நாங்கள் தங்கியிருக்கோம். ஆக்சுவலாக எனக்கு வந்து படிக்கணும், ரொம்ப மெடிக்கல் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் என்னால் படிக்க முடியல அப்படின்றது ஒரு வருத்தத்தோடு இங்கே தெரிவிச்சிருக்காங்க. அவங்க அப்பாவை கேட்டதுக்கு, இலங்கையிலேருந்து வந்த ஈழத்தமிழர்கள் நாங்கள் அந்த அளவுக்கு படிக்க வைக்கிற அளவுக்கான வசதி எங்களுக்கு கிடையாது அப்படின்றதுனால, ஆனாலும் தான் பொண்ணோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக ஃபிசியோதெரப்பி படிக்க வச்சிருக்காருங்க. இந்த சூழ்நிலையும் பசங்களோட ஆசையை முன்னிட்டு செய்யறதுன்றது பெற்றவங்களை பொறுத்த வரைக்கும் அது பெரிய ஒரு வரம் அப்படின்னு தான் சொல்லணும். அது தீஷத்னாக்கு ஒரு பெரிய ஒரு லக்கு அப்படின்னு தான் சொல்லணுங்க. இதை மட்டும் தாண்டி இல்லாமல் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாடலுக்கான ஒரு திறமையும் இங்கே பதிச்சிருக்காங்க போது இந்த சாங் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு சாங் தான் சொல்லணும். நான் முத்துக்குமார் வரிகளுக்கு ஒரு ஈடு இணையே கிடையாதுன்னு தான் சொல்லணும். என் நெஞ்சில் ஒரு பூ பூத்தன். ஆக்சுவலாக இது சாதனா சர்க்கம் அவர்களை பாடி யுவன் சங்கர் ராஜா இசையில் வந்ததுங்க. பானா காத்தாடி படத்துலேருந்து ரொம்பவே அழகான ஒரு சாங். அந்த ஒரு லவ்வை ஃபீலை எக்ஸ்பிரஸ் பண்ணி செம சூப்பராக பாடியிருப்பாங்கன்னு தான் சொல்லணும். அந்த பாட்டை ஸ்டேஜில் செமையாக பாடி முடித்தாங்க. பாடி முடிச்சதும் இவங்க என்னோட அப்பா அம்மாவை பற்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போது நம்மளோட மிஷ்கின்ஜி அவர்கள் கேட்டார், சரி எவ்வளோ ஃபீஸ் கட்டாங்க உங்கள் அப்பா அம்மா உன்னை படிக்க வைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது 1,50,000 கட்டுறாங்க. என்ன படிக்கிறேன்னா ஃபிசியோதெரப்பி. சரி இனிமேல் உனக்கான எல்லா படிப்பு செலவையும் நான் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய சீமான் அவர்கள் சொன்னது, ஆக்சுவலாக இலங்கை தமிழர்களும் நாமளும் வந்து தொப்புள் குடி உறவு, ஆனால் இங்கே வந்து இது தமிழ் மொழி உறவு அப்படின்ற மாதிரி அவரோட விஷயத்தையும் இங்கே கருத்தை பதிச்சிருக்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். என்னதான் அவங்க வந்து வேற இதுல இருந்து வந்தாங்க அப்படின்னாலும் வந்தோரை வாழ வைக்கும் இந்தியா அப்படின்றதுல நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு யாரும் கிடையாது அப்படின்னு தாங்க சொல்லணும் இதில். ஸோ தீஷத்னாவுடைய முயற்சி இன்னும் அடுத்தடுத்து எந்த அளவுக்கு போகும், அவங்களோட கனவு வெற்றிகள் எல்லாமே அவங்களோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு கொண்டு போகுது இந்த சூப்பர் சிங்கர் மேடை அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றின கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு.